வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா அப்பம். ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு கார்த்திகை அப்பம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அரை கப் ரவையை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி விட்டு ஜஸ்ட்டு அந்த ரவை வந்து நனைஞ்சா போதும். தண்ணியில் மூழ்கி வைக்க வேண்டாம். ரவையில் எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நனைய வச்சுட்டு அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அதை மூடி வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறமா அதை வந்து எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ரவை வந்து நல்லா ஊறி இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம 1/4 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு அவ்வளோ நல்லா இருக்காது. அரை கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இல்லாட்டா அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வேணும்னா சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நீங்கள் ஒரு சின்ன ஏலக்காய் பனானா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன பிஞ்சு ஆப்பச்சோடா சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்மளுக்கு இந்த மாவு வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்மளுக்கு இந்த ஆப்பம் மாவு ரெடியாக எடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த அப்பத்துக்கு. கோதுமை மாவு சில வாட்டி ரொம்ப அழுத்தமாகிடும். அதனால வந்து பர்சனலாக எனக்கு வந்து இந்த அப்பத்தில் வந்து அது பிடிக்கலை. நீங்கள் வந்து வேணும்னா தாராளமாக 1/4 கப்பு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழிப்பணியாரம் பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நெய் வந்து விட்டுன்ட்டு முதல் வாட்டி விடும் போது கொஞ்சமாக நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா குழியிலையும் ஃபில் ஆக்கி இந்த மாதிரி மாவை வந்து ஃபில் பண்ணிடுறோம். இதை மூடி வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இதை திருப்பரைச்சு தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, அது ஏன் சில வாட்டி ஒரு வால் மாதிரி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து வெட்டாவே இருந்தது. அப்படி இருக்கும்போது திருப்பக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து குக் ஆகிருக்கு. இப்போ தான் திருப்பணும். அந்த லிக்விடியாக மாவு வந்து திருப்பும் போது கொட்டக்கூடாது. அப்படி கொட்டிதுன்னா அது வந்து அந்த இன்னொரு ஒரு ரவுண்டாக ஒரு லேயர் மாதிரி வந்து அந்த அப்பமோட பின்னாடி சைடு வந்து அப்படியே ரவுண்டாக ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்காது. இப்போ இதில் உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல மேலே கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி இதையும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ரொம்ப ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் ஆனால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா அந்த சைட் குக் ஆகிடுது. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி அப்பங்களாக நம்ம பார்த்துடலாம். 11 ரவா அப்பம் இதில் வந்தது எனக்கு. கார்த்திகைக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த அப்பம் 6லேருந்து 7 மணி நேரம் வரும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.